வெல்கம் டு ரேபிட் மிஸ் தமிழ் சேனல். தமிழகத்தில் அரசு பணியில் உள்ள ஆசிரியர்கள் 1.5 லட்சத்திற்கும் அதிகமான இடைநிலை ஆசிரியர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள், பணியில் உள்ள ஆசிரியர்கள் கட்டாயம் அனைவரும் டெட் தேர்ச்சி பெற வேண்டும் எனவும், அவ்வாறு தேர்வு எழுத விருப்பம் இல்லாதவர்கள் விருப்ப ஓய்வுக்கு விண்ணப்பிக்கலாம் எனவும் உச்சநீதிமன்றம் சமீபத்தில் தீர்ப்பாக தெரிவிச்சிருந்தாங்க. இந்த தீர்ப்பை எதிர்த்து தமிழக அரசு சார்பில் மேல்முறையீடு செய்யப்படுவது இல்லை எனவும், பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு சிறப்பு டெட் தேர்வு நடத்தப்படும் எனவும் இதன் மூலமாக ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. கட்டாயமாக அனைவருமே டெட் தேர்வு தேர்ச்சி பெற வேண்டும் பணியில் உள்ள ஆசிரியர்களும் என்றது தெரிவிக்கப்பட்டதால், அவ்வாறு தேர்ச்சி பெற இயலாதவர்கள் பணியை விட்டு செல்லலாம், விருப்ப ஓய்வு பெறலாம் என்றதை உச்சநீதிமன்ற தீர்ப்பை தெரிவிச்சிருந்தாங்க. அதில் பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத வகையில் தமிழகத்தில் ஆண்டுக்கு 2 முறை டெட் தேர்வு நடத்துவதற்கு தமிழக அரசு பரிசீலனை செய்து வந்துட்டுருக்காங்க. அதன் அடிப்படையில் சிறப்பு டெட் தேர்வு நடத்தப்படும் எனவும் ஆலோசனை வந்துகிட்டு இருக்காங்க. அதற்கான முழுமையான தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆசிரியருக்கான அனைத்து தகவலும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு சிறப்பு டெட் தேர்வு நடத்துவதற்கு தமிழக அரசு பரிசீலனை செய்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய அரசின் இலவச கட்டாய கல்வி உரிமைச் சட்டம் 2010 அறிமுகம் செய்யப்பட்டது. அதன்படி அனைத்து விதமான பள்ளிகளிலும் 6 முதல் 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு பாடம் பயிற்றுவிக்கும் இடைநிலை பட்டதாரி ஆசிரியர் பணிகளுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வில் கட்டாயம் தேர்ச்சி பெற வேண்டும். இந்த சட்டம் தமிழகத்தில் 2011 தான் நடைமுறைக்கு வந்தது. அதன்பின் தமிழகத்தில் டெட் தேர்வு அடிப்படையிலேயே ஆசிரியர் பணி நியமனம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பணியில் இருக்கும் ஆசிரியர்கள் அனைவரும் டெட் தேர்ச்சி பெற வேண்டும். அவ்வாறு தேர்வு எழுத விருப்பம் இல்லாதவர்கள் விருப்ப ஓய்வுக்கு விண்ணப்பிக்கலாம் என உச்சநீதிமன்றம் சமீபத்தில் உத்தரவிட்டது. இந்த அறிவிப்பால் தமிழகத்தில் சுமார் 1.5 லட்சம் அரசு பள்ளி ஆசிரியர்கள் பாதிக்கப்படுவார்கள் என கூறப்பட்டுகிறது. மேலும் தனியார் பள்ளிகளிலும் லட்சக்கணக்கான ஆசிரியர்கள் வேலைக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து தலைமைச் செயலர் முருகானந்தம் தலைமையில் சென்னையில் நேற்று ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் பள்ளிக்கல்வித்துறை செயலர் சந்திரமோகன் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் சட்ட நிபுணர்கள் பரிந்துரையின் அடிப்படையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய வேண்டாம் எனவும், ஆசிரியர்கள் டெட் தேர்வு தேர்ச்சி பெறுவதற்கு ஏதுவாக ஆண்டுக்கு 2 முறை தேர்வு நடத்தவும் முடிவு செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்து பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவித்ததாவது, உச்சநீதிமன்ற தீர்ப்பு அறிவித்தலின்படி 2 ஆண்டுகளில் 4 டெட் தேர்வுகள் நடத்தப்படும். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஆசிரியர்கள் தேர்ச்சி பெற வேண்டும். ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி ஏற்கனவே வெளியிட்ட அறிவிப்பின்படி வரும் நவம்பரில் டெட் தேர்வு நடைபெற உள்ளது. தொடர்ந்து உடனடியாக ஜனவரி அல்லது பிப்ரவரியில் அடுத்தடுத்த டெட் தேர்வை நடத்தியிருக்கிறோம். மேலும் ஆசிரியர்களுக்கு மட்டும் சிறப்பு டெட் தேர்வு நடத்துவது குறித்தும் பரிசீலனை செய்து வருகிறோம். தற்போது வெளிநாடுகளுக்கு சுற்றம் சென்றுள்ள மு.க. ஸ்டாலின் தமிழக முதல்வர்கள் தமிழகம் திரும்பியதும் இந்த முடிவுகள் குறித்து அவரிடம் ஆலோசனை செய்யப்படும். அதன் பிறகு இந்த விவகாரத்தில் இறுதி முடிவுகள் எடுக்கப்படும். இவ்வாறு அவர்கள் தெரிவித்தனர் என்றதை செய்தியாக வெளியிட்டிருக்காங்க. இதன் அடிப்படையில் பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு ஆண்டுக்கு 2 முறை கட்டாயமாக டெட் தேர்வுகள் நடத்தப்படணும். உடனுக்குடன் தேர்வுகள் நடத்துவதற்கும் ஆலோசனை செய்து வருவதாகவும் செய்தி என்றது வெளியிடப்பட்டிருக்கு. தொடர்ந்து நம்ம சேனலில் இருந்துருங்க. ஆசிரியருக்கான அனைத்து தகவலும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.